சிறப்பாக சேவை புரிந்ததற்கு முதல் மாநிலமாக விருது. மகப்பேறு சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களை கண்டறிந்து சிகிச்சை வழங்குவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடம். காசநோயை ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி தமிழ்நாட்டில் 9 மாவட்டங்களுக்கு விருதுகள். காகிதமில்லா சட்டமன்ற திட்டத்தினை மிக சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்தியமைக்காக ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் விருது. உணவு பதப்படுத்தும் குறு சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக விருது. மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த சேவைக்கான விருது. மக்களை தேடி மருத்துவம் இந்த திட்டத்துக்கு ஐநா சபையிலேயே விருது. இப்படி பல்வேறு விருதுகளை பெற்று சிறப்பான மாநிலமாக, உன்னதமான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உரிமை, மாநில சுயாட்சி ஆகிய கருத்தியல்கள் அடித்தளத்தில் நிற்கும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி. தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியாக மட்டுமல்ல, சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். பொருளாதாரம், கல்வி, சமூகம், சிந்தனை, செயல்பாடு ஆகிய 5ம் ஒரு சேர வளர வேண்டும். அதுதான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் காண விரும்பிய வளர்ச்சி. அதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. கடந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்துள்ள வளர்ச்சியை பாருங்கள். அது ஒற்றைத்துறை வளர்ச்சியாக இல்லாமல் பல்துறை வளர்ச்சியாக இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களும் வளர்ந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். அனைத்து மக்களும் சமூக பிரிவும் வளர்ந்து வருவதை நீங்கள் காணலாம். மகளிரின் நம்பிக்கையை உயர்த்தியிருக்கும் 1,14,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். மகளிரின் சேமிப்பையும் சமூக பங்களிப்பையும் அதிகரித்துள்ள பேருந்துகளில் கட்டணமில்லா விடியல் பயணம். மாணவர்களிடையே கல்வி புரட்சியை உருவாக்கியுள்ள திட்டங்கள் புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன். 18 லட்சம் பள்ளி மாணவர்களின் மன வலிமையும் உடல் வலிமையும் அறிவு வலிமையும் அதிகரித்துள்ள காலை உணவு திட்டம். அது மட்டுமல்ல, மக்களுக்கு நெருக்கமாக செல்லக்கூடிய திட்டங்கள் உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், 21 லட்சம் முதியோர், மாற்றுத்திறனாளிகளின் இல்லந்தேடி ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய தாயும் மாணவர் திட்டம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை எளிய மக்களின் தேவைகளை உணர்ந்து அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அவற்றை நிறைவேற்றி தரக்கூடிய அரசு உங்கள் திராவிட மாடல் அரசு. இந்த திராவிட மாடல் அரசு இந்த தீர விடுதலை திருநாளிலும் 9 முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதல் அறிவிப்பு, மாநில அரசு விடுதலை போராட்ட வீரர்களுக்கு தற்போது வழங்கி வரக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2வது அறிவிப்பு, மாநில அரசு விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கி வரும் மாதாந்திர குடும்ப ஓய்வூதியம் 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 3வது அறிவிப்பு, வீரபாண்டிய கட்டபொம்மன் வழித்தோன்றர்கள், முன்னாள் ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதியின் வழித்தோன்றர்கள், சிவகங்கை மருது சகோதரர்கள்